அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச போற விஷயம் அண்ணா யுனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவத்த பத்தி. இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு விஷயம் நடந்ததா? அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸுக்கு அ ஜெயில்ல இருந்து அந்த 2, 3 பேர கூட்டிட்டு வர்றாங்க, இந்த நீதிமன்றத்துக்கு. அதுல ஒருத்தன் வர்றான். நீங்க இந்த வீடியோ போய் வேணா பாருங்க. மீசைய முறுக்கிக்கிட்டு, தாடிய நீவிக்கிட்டு, அப்படியே ரொம்ப கம்பீரமா ஏதோ அவார்ட் வாங்க போறவன் மாதிரி போறான், கோர்ட்டுக்கு. இன்னொருத்தன் கன்னியாகுமரியில ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பெண்கள மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஏன் இந்த பெண்கள் இப்படி இருக்கீங்க? ஒரு காதலன் வந்து 50% காதலனா இருக்கலாம். 50% வந்து அவன் ஒரு ஆண். புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் ஒரு பெண்ணுக்கு எதிரா அவனால திரும்ப முடியும். கைவிட்டுட்டு ஓடி போக முடியும். எனக்கு இந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்ல முடியும். இங்க பாருங்க எவ்வளவு சொல்வதெல்லாம் உண்மையிலலாம் வந்திருக்கு. குழந்தை என்னோடது இல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றானுங்களா இல்லையா? எவ்வளோ சிக்கலான நம்ம நம்ம நம்மகிட்ட நம்மகிட்ட பிரச்சனை இருக்கு. லேடீஸ் வந்து எமோஷ்னலி வீக்கா இருக்கிறது தப்பு. இல்ல அம்மா, அப்பா பாசமா இல்லாததுனால, இல்ல அந்த பாசம் வந்து கிடைக்காதனால இங்க வெளியில வந்து காதலிக்கிறாங்களா? ஒண்ணுமே புரியல. இல்ல யுனிவர்சிட்டி அறிவு கெட்டவனுங்களா? உங்களுக்கு யுனிவர்சிட்டில சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம். போய் ஒழுங்கா படிக்க வேண்டியது தானே. ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. ஏன்னா படிச்சு முடிச்ச உடனே கூட கல்யாணம் பண்ணு. உன்னால ஒரு 4 வருஷம் சும்மா இருக்க முடியாதா? அதான அந்த கேஸ பாருங்க. அந்த யுனிவர்சிட்டிக்கு வெளியில காடு இருந்துச்சாம். காட்டுல போயிட்டு தனியா இருந்து பேசிட்டு இருந்தாங்களாம். பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பேசிக்கிட்டு இருந்தத வந்து அவன் வீடியோ எடுத்துட்டான். அவன் நல்லவன்னு சொல்லல. பேசிக்கிட்டு இருந்தத, "ஏன் உங்களுக்கு ஃபோன் இல்லையா? ஒருத்தருக்குமே ஃபோன் இல்லையா? என்ன காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள உட்காந்து பேசினா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போதா? அதுவும் ராத்திரியில போய் அந்த இருட்டுல போய் உட்காந்து என்ன பண்ணீங்க? கொஞ்சமாவது அம்மா, அப்பாவுக்கு மரியாதை குடுக்குறீங்களா? சரி, இவனே இல்ல. ஒரு பாம்பு கிம்பு கடிச்சு புடிச்சு, ஒரு தேள் இங்க பாருங்க தேள் கொட்டுனா கூட தேள் கொட்டி இறந்தவங்கலாம் கூட இருக்காங்க. ஒரு பாம்பே கடிச்சிருச்சு. இந்த மாரி அங்கிட்டு போய் சுத்திட்டு இருக்கப்போ. என்னடா புத்தி கெட்டு போய் அலையுறீங்க? கிறுக்கு மாதிரி. நானும் தான் திருச்சியில யுனிவர்சிட்டில படிச்சேன். அது ஒரே காடா தான் இருக்கும். இருட்டுல உங்களுக்கு என்ன வேல? இருட்டு வேலையோ, திருட்டு வேலையோன்னு. எதுக்கு உங்களுக்கு அது என்ன புடுங்குற வேல? படிச்சேம்மா, உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? வீட்ட விட்டு வந்து ஹாஸ்டல்ல இருக்கீங்க. நீங்க லவ் பண்றதையும் அம்மா, அப்பா வந்து இப்பல்லாம் வந்து லவ் பண்றத ஒண்ணும் பண்ண முடியாது. லவ் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. போ எங்கிட்டோ நீயே ஒரு பொண்ணு தேடிக்கோ அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அது என்ன உங்களால ஒரு 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணுன்ற எண்ணமே இல்லையா? என்னடா அப்புறம் இருக்கீங்க? அவன் அவன் போயிட்டு அவங்க தனியா இருந்தாங்களாம். பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒருத்தன் வீடியோ எடுத்து டீன்ட்ட சொன்னா, இந்த பிள்ளைங்க பயந்துருவாங்களா? உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? எ எ என் என்ன பண்றோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம சூழ்நிலை என்ன? ஒரு 4 வருஷம் படிச்சு, நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் நிம்மதியா இருக்கணுன்ற ஆசை இல்லையா? அந்த நாயி, அது ஒரு திருட்டு பரதேசி நாயி. அதுக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிருக்கு. 3 ஒரு பொண்டாட்டி போயிட்டா. 2 பொண்டாட்டி, 3 பிள்ளைங்க. இவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல அது இவன் வந்து ஏற்கனவே பாலியல் குற்றத்துல அவனுக்கு வந்து ஒரு கேஸ் இருக்கு. இவன் அரசியல்வாதிகளோட சம்மந்தப்பட்டவன். சாதாரண ஆட்களா இருந்தா இந்நேரம் ஜெயில்ல இருந்திருப்பான். அரசியல்வாதியோட சம்மந்தப்பட்ட ஆளுன்றனால அவன காப்பாத்தி விடுறாங்க. இந்த கேவலத்த நான் பார்த்ததே கிடையாது. நீங்கலாம் எவ்வளவு அ அம்மன் தெய்வங்கள கும்பிடுறீங்க. ஆனா பெண்கள மதிக்க மாட்டேன்றீங்க. எலக்ஷன் பிள்ளைங்கள்ட்ட சொல்றீங்கல்ல, "நீ 100க்கு 100 மார்க் வாங்கு, அப்படி படி, இப்படி படி, அப்படி இப்படியெல்லாம் படி, டியூஷனுக்கு போ." அப்படி இப்படி பிள்ளைங்கள புடிச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க எலக்ஷன் டைம்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறானே, அதையாவது உருப்படியா எழுதுறீங்களா? அதிமுகவோட ஆட்சியிலயும் தான் பொள்ளாச்சி விஷயம் நடந்தது. அதுக்கே ஒண்ணும் முடிவ காணோம். அதாப்பா இப்படி இப்படி மீசைய முறுக்கிக்கிட்டு போறானே அவன் கோர்ட்டுக்கு. எவ்வளோ திமிரு. அவனுக்கு ஒருத்தன் பொண்ணு குடுப்பான். ஏதோ தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டான். அப்படி பொண்ணு குடுப்பான். அப்ப நீங்க இந்த இந்த சட்டம், இந்த அரசியல் இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா, மக்கள் வந்து கோர்ட்டுக்குலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்குலாம் போமாட்டாங்க. போய் சாமிட்ட தான் வேண்டுவாங்க. இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க? வக்கீல் ஃபீஸ் குடுத்துட்டு,
வீட்டுக்கும், கோர்ட்டுங்க லோலோன்னு அலைவாங்களா? போடா கடவுள் பார்த்துக்கட்டுன்னு தான் விட்டுட்டு போணும். அவன் வந்து சொல்லியிருக்கான், இதே போல இன்னொருத்தர் ஒரு சார் கூடயும் இருக்கணும். என்னடா சார்? என்ன சார்? இவனுக்கே 2 பொண்டாட்டி இருக்கு. இவனே ஒழுக்கம் இல்லாம திரியிறான்னா, இவன் வந்து எப்படிப்பட்ட ஆளு கூட நட்பு வச்சிருப்பான்? நான் வந்து என்னோட 20 வயசுக்குள்ளயே இந்த பஸ்ல, இப்ப வீட்டுக்கு யாரும் இல்லாத டைம்ல வர்றது, இந்த மாரி வந்து இப்ப ஒரு மாரி இது இது என்ன சொல்றது? தொல்ல பண்றது. லைட்டா அந்த மாரி தொல்ல பண்றது. இந்த மாரி பண்றவங்கலாம் யாருன்னா வயசானவங்க. நம்ம அப்பாவோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சின்ன பசங்கள்ட்ட வந்து ஏதாவது பேட் டச் அந்த மாரி பண்றது. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு புதுசா ஒரு பொண்ணு கிடைச்சுக்கிட்டே இருக்குமா? ஒரு 60 வயசு ஆம்பளைக்கு 20 வயசு பொண்ணு கிடைக்குமா? திரும்பவும் நீ கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப 20 வயசு பொண்ணா பார்த்து அங்கங்க அப்படியே அப்யூஸ் பண்ணிட்டே போறது, தொட்டுட்டே போறது. வெட்கமே கிடையாது. உண்மையிலே சொல்றேன் நான் ஆண்கள்ட்ட நான் கேட்கிறேன். வெட்கமே கிடையாதா? எந்த பெண்ணாவது வந்து ஆண்கள்ட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்காங்களா? அதாவது நெறைய ஆண்கள் நான் என்னோட என்னோட 14 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ஆண்கள் தான் நெறைய பேரு. ஆண்கள் வந்து இந்த மாரி பேட் டச் பண்றது. அது ஆண்களோட பெர்சன்டேஜ விட பெண்கள் இருக்காங்க இல்லையா? அந்த பெண்கள் வந்து இந்த ஆம்பள பொறுக்கி. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆம்பள பொறுக்கி நெறைய பேர் இருக்காங்க. சரியா? அத விட பல மடங்கு எண்ணிக்கையில பொம்பள பொறுக்கி இருக்குதுங்க. பெண்கள் வந்து ஒரு 100க்கு 2 பேர்னா, ஆண்கள் வந்து 80 பேராவது இருப்பாங்க. நிஜமா சொல்றேன். நம்ம வந்து அவங்கள பத்தி போயிட்டு அதாவது ஒரு 16, 15 இந்த வயசுல இருக்கிறவங்க, பிள்ளைங்க பெருசானாலே பிரச்சனை தான்னு வச்சுக்கோங்களேன். 14 வயசு ஆச்சுனாலே பிரச்சனை தான். இதுங்களுக்கும் அறிவு கிடையாது. ஏன்னோ லவ் பண்றேன். அவன் ரொம்ப பெரிய ஏதோ உலக அதிசயம் மாதிரி. நம்மளோட வாழ்நாள் முழுக்க வரப்போறது இந்த உடம்பு, இந்த மனசு. அத நம்மளுக்கு தான் சொந்தம். என்ன? நம்மளுக்கு தான் சொந்தம். ஏதோ அது யார் வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும்னா, அது அது நம்ம கிடையாது. அது வந்து மண் அது ஒண்ணுத்துக்கு ஆகாத மண்ணு மாதிரி. இது நம்மளோட உடம்பு, நம்மளோட மனசு, நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா தான் சொல்ல முடியும். யார் வேணா வரலாம், யார் வேணா யூஸ் பண்ணலாம், தூக்கி போட்டு போலான்னா, அப்புறம் மன உளைச்சல் வரும். பைத்தியம் தான் பிடிக்கும். பைத்தியம் தான் பிடிக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு தனிமையில சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. ஆனா நல்லவங்க அப்படியெல்லாம் போமாட்டாங்க. இப்ப இந்த மாரி நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க படிக்கத்தானே போறீங்க. உங்களுக்கு என்ன இருட்டுல போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பேசுறத ஃபோன்ல பேசிட்டு போங்கடா. நான் சொல்றேன் பொண்ணுங்கள்ட்ட சொல்றேன். எந்த பையனையும் நம்பாத. இப்ப இந்த கூட ஒரு பையன் இருந்தானா, அவன் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறானா? அவங்க அம்மா, அப்பா விட போறாங்களா? அவன ஸ்டெடி மைண்டாவா இருக்கீங்க நீங்கலாம். சரியான நம்ம அல்பைங்களா இருக்கீங்க. இந்த அல்பத்தனம் ஆவாது. நான் யுனிவர்சிட்டில இருந்தப்ப என்ன கூட தான் ஒருத்தன் கூப்பிட்டான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சு, நான் ரொம்ப என் மேல பாசமா இருக்கிற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி உடல் ரீதியான சந்தோஷமெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, அந்த இடத்துல நான் இருந்த இடத்துல, நான் வந்து கோவப்படுறேன், நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு அந்த டைம்ல. இப்ப இல்ல, அப்ப இருந்துச்சு. அதனால என்ன வந்து அதுக்கு மேல அவங்க அந்த எல்லைய தாண்டி வந்தா, நான் அத பெரிய பிரச்சனையாக்கிடுவேன்னு பயந்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க. ஒரு ஸ்டூடண்ட் தான். எல்லாருக்குமே இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் இப்படி போயிட்டு அனுமதிச்சுட்டு, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மள யார் மதிப்பா சொல்லுங்க? லேடீஸ் தானே அதுக ரொம்ப சீப்பான ஆளுக. ஈஸியா நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அதுகள வந்து பயன்படுத்தலாம். தூக்கி போட்டு போலாம். நீங்க எவ்ளோ வீக்கா இருக்கீங்க. ரொம்ப இவ்ளோ வீக்கா இருந்தீங்கன்னா, உங்களால நீங்க எப்படி வாழ போறீங்க சொல்லுங்க? இதுல வேற 100 வருஷம் வாழணும். 100 வருஷம் மயிர்ல வாழ்றது. ஒரு 20, 22 வயசு வரைக்கும் கூட ஒழுங்கா இருக்க முடியல. இப்ப 2கே கிட்ஸ்லாம் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்றாங்க. இப்ப எங்க தலைமுறையிலலாம் 25, 28, 30, 35ல கூட கல்யாணம் பண்றாங்க.
நீங்கலாம் 35 வயசு வரைக்கும் எப்படி ஒழுங்கா இருப்பீங்க? அவனுக்கு பாருங்க 37 வயசு ஆகுது. 3 பொண்டாட்டி கட்டிட்டான். 37 வயசுல 3 பொண்டாட்டி. இப்படியெல்லாம் அலையக்கூடாது. ஆனா இந்த மாரி வெக்கங்கெட்ட, ஒழுக்கங்கெட்ட நாய்க்கு தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் அம்மன் தெய்வத்த. நீங்க வந்து அம்மன் சாமிய கும்பிட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா பதிலளிச்சுக்கும். பெண்கள மதிக்கணும். பெண்கள மதிக்கணும். என்னைக்காவது அந்த சாமிய நேருக்கு நேர் முகத்த பாருங்க. மத்த லேடீஸ் எந்த ஒரு பெண்ணையுமே அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம தொடக்கூடாது. அந்த பெண் மீது உங்களுக்கு உரிமை இல்லாம தொடாத. உரிமைன்னா, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? லவ்வர்ங்கிற ஒரு சம்மந்தத்த வச்சுலாம் தொடக்கூடாது. இந்த லவ்வர்ன்னு சொல்லிட்டு திரியிறானுங்க பார்த்தீங்களா? திருட்டு பசங்க. திருட்டு பசங்க. இவிங்க நம்ம பொதுவாவே ஆளுங்கள நான் சொல்றேன். திருட்டு பசங்க. கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் சலிச்சு போயிடும். விட்டுட்டு ஓடிருவானுங்க. ஏன்னா அடுத்தடுத்து புதுசு புதுசா பார்க்கணுன்ற எண்ணம். இந்த ஹோட்டல்ல போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம், இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற மாரி திருட்டு பயலுக. ஆனா அவ்வளோ திருட்டுத்தனம் பண்றவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா, அந்த ஒய்ஃப மட்டும் ஏமாத்த மாட்டான் தெரியுமா? ஏன்னா அது வந்து விளம்பரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும். இவன் இவன் பொண்டாட்டி அப்படின்னு. பொண்டாட்டிய விட்டுட்டு ஓட மாட்டான். ஆனா வந்து லவ்வர விட்டுட்டு ஓடுவான். இந்த பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? பிரெக்னன்ட் ஆயிட்டா யாரு? பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க? பொண்ணுங்க யோசிங்க. முட்டாள் மாரி யோசிக்காதீங்க. எப்படியோ நீ பிரெக்னன்ட் ஆயிட்ட. அந்த குழந்தைய போய் எப்படி அபார்ஷன் பண்றது? அதனால உடலுக்கு ஏற்படுற பிரச்சனை என்ன? மனசுக்கு ஏற்படுற பிரச்சனை என்ன? நீ போனியா? படிச்சியா? வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும். நான் தான் சொல்றேனே, லவ்வரே கூட வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்ட வாய்ப்பு இருக்கு. நீ வந்து வேற யாராவது லவ் பண்ண போனீன்னா, நீ என்னத்த படிக்க போனீன்னா, எப்படி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருந்தா எப்படி படிக்க போற? நான் பொண்ணுங்கள தான் கேட்குறேன். லவ்வரேவே எடுத்து வச்சுக்கிறான். இல்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்த நான் யார்ட்ட சொல்லிடுவேன், சொல்லிடுவேன். வீடியோவே எடுக்கல சொல்றான். அந்த பொண்ணு என் கூட இருந்துச்சுன்னு சொல்றான். என்ன செய்வ நீ? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெக்கத்த விட்டுட்டு, மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு அப்படியே வாழ முடியுமா? வாழ முடியுமா சொல்லுங்க? கேட்டா 90ஸ் கிட்ஸ் அப்படி, 2கே கிட்ஸ்லாம் நாங்க இப்படி கிறுக்கு மாரி பேசாதீங்கடா. நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன் சினிமா. எத்தன பேர லவ் பண்ணிட்டு, பயன்படுத்திட்டு ஓடுற மாரி நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே நான் சினிமா பார்க்குறப்ப நல்லா கவனமா பார்ப்பேன். கல்யாணம் பண்ணாம யாரும் பக்கத்துல வரக்கூடாது. வரவே கூடாது. இது வந்து உடம்பு வந்து ஒரு பாத்திரம் கிடையாது. அப்படியே சும்மா சும்மா கழுவி கழுவி அப்படியே காய வச்சு எடுக்கிறது. ஒவ்வொரு சம்பவமும் வந்து மனசுல பெரிய காயமா வந்துகிட்டே இருக்கும். அந்த காயம் வந்து துன்பம் கூட 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 ஒரு நாளைக்கு மன உளைச்சல் பெரிய அளவுல வரும். அதுக்கப்புறம் நீ உன்ன பயன்படுத்தின எவனும் வந்து உன்ன காப்பாத்த மாட்டான். நீ தான் அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும். இல்ல, நீங்க வாழ்க்கை முழுக்க தனியா இருக்க வேண்டி வரும். கொஞ்சம் நிதானமா, பொறுமையா ஒரு இது வேணாம், ஒரு கௌரவம் வேணாம் உங்களுக்கு. ஒரு தன்மானம் வேணாம். இந்த பொண்ணுங்க ரொம்ப வீக். என்ன பொறுத்தவரை நான் பார்த்தத வச்சு சொல்றேன். இது இந்த இந்த பசங்களுக்கு வந்து 17, 18, 19, 20 எவனுமே அம்மா, அப்பா கிட்ட தைரியம் பேச மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? 25 என்ன 30 வயசுக்காரன் கூட தைரியம் பேச மாட்டான் நம்ம ஊர்ல. எந்த ஊர்லயுமே. அம்மா, அப்பா சொல்ற அட்வைஸ கேட்டுட்டு அப்படியே அந்த அந்த பொண்ண அப்படியே கழட்டி விட்டுட்டு ஓடலான்னு தான் பார்ப்பானுங்க. இல்ல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட வீடியோ எவன்ட்டயோ ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிச்சுன்னா, அது அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தன எத்தன பேர் வந்து இந்த மாரி வீடியோ எடுத்து வச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் மார்ஃபிங் பண்ணிட்டான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவ. அவன் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால மார்ஃபிங் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அந்த பொண்ணு அந்த பையன் கூட இருக்கிற மாதிரி. அந்த புள்ளையோட அம்மா, அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, "நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு" இருக்காங்க. ஏன்னா அவன் குற்றவாளி. அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. உங்கள உங்கள விரும்பாத ஒருத்தர நீங்க விரும்பவே கூடாதுன்றேன். போய்க்கோ! உலகத்துல எவ்வளவோ பொண்ணு இருக்கு, எவ்வளவோ பையன் இருக்கான். காதலுக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த பாலியல் விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு ஜென்டிலா தான் நடந்துக்கிட்டா என்ன? வெட்கமே கிடையாது. இந்த மம்தா பானர்ஜி பார்த்தீங்களா? அந்த ஒரு டாக்டர். ஐயோ! கடவுளே! சில பிள்ளைங்க தான் நல்லா படிக்குது. சில பிள்ளைங்க தான் டாக்டர் அளவுக்குலாம் நல்லா படிக்குது. எல்லா பிள்ளைங்களுமே அப்படி படிக்குது. அந்த பிள்ளைய அவ்வளோ படிக்க வச்சு,
கடைசியில செத்து போச்சா, அந்த மம்தா பானர்ஜி சொல்றாங்க. அப்போ அந்த அவங்க வீட்டுக்கு பணம் குடுத்தாச்சு. இந்த பொண்ணு செத்த பொண்ணு திரும்பி வரவா போகுது? அப்படின்னு கேட்குறாங்க. செத்த பொண்ணு வராது. ஆ இது கூடவா தெரியாது எங்களுக்கெல்லாம். இப்ப திருப்பியும் அதே நபர் வந்து இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் வீணாக்குவாங்கன்னு, அத பத்தி அந்த அம்மாவுக்கு இந்த அரசியல் இந்த பெண்கள் தான, அந்த அம்மா பெண் தான. எப்படி இருக்கு பாருங்க. ஆ இனிமே அந்த பொண்ணு வராது. காச குடுத்தாச்சு. போங்க, போங்க, போங்கன்றாங்க. இது இது வந்து பாருங்க, அதனால தான் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்கிற சட்டத்துக்கு இவங்களே இவ்வளோ மரியாதை குடுத்தா, மக்கள் எவ்வளோ மரியாதை குடுப்பாங்க? பணக்காரங்க எவ்வளோ மரியாதை குடுப்பாங்க? ரொம்ப, ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபோன்ல வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, அது செய்யக்கூடாது. ஏதோ தெரிஞ்சு இது தலையெழுத்து நம்ம தலையெழுத்து இந்த டச் ஸ்க்ரீன் ஃபோன்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி குடுக்குறீங்க. ஃபோட்டோ அனுப்புறது, பேசுறது என்ன ஃபோன்ல வீடியோ கால் பேசுறது. அப்படி பேசி தொலைச்சுட்டு போ வேண்டியது தானே! உங்களுக்கு என்ன இருட்டுக்குள்ள போய் வேல? இப்ப அவன் அவன பாருங்க. அவன் அவன் நிம்மதியா இருக்கிறான் தெரியுங்களா? அந்த ஞானசேகரனா பேர பாரு, நாய்க்கு பேரு முத்துமாலன்னு. அவன் கைய ஒடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அதாவது இந்த சாரு கூட இருக்கணும்னு சொன்னான் பார்த்தீங்களா? அந்த சாரு யாருன்னு தான் தெர்ல. பொள்ளாச்சி விஷயத்துல குற்றவாளி வந்து அவ்ளோ தைரியமா கோர்ட்டுக்கு போறான்னா, இவன் சொல்ற சாரு எவ்வளோ தைரியமா இருப்பாரு? கோர்ட் என்ன பண்ணுது? தீர்ப்பு என்ன வருதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா நீங்க வந்து ரொம்ப கேர்ல்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க பாருங்க, தப்பு பண்ணுனா வீட்ல அப்பா அடிப்பாரு. அப்புறம் அண்ணன், தம்பி அடிப்பானுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணா, அதாவது எந்த பிரச்சனைனாலும் ஹஸ்பண்ட் அடிக்கிறது. இப்படி நம்ம நிலைமை இந்த மாரி இருக்கிறப்போ, உங்களுக்கு உங்கள படிக்க அனுப்புறதே பெரிய விஷயம். உங்கள படிக்க அனுப்புறதே பெரிய விஷயம். எத்தன செமஸ்டருக்கு பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஒழுங்கா இருந்துட்டு படிச்சுட்டோமா, வேலைக்கு போனோமா, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி ஒருத்தர கல்யாணம் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த பசங்க இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கலாம் நல்லா படிக்கிறது. படிப்ப தவிர ஒரு ஒண்ணும் தெரியாது. எனக்கும் தெரியாது. எனக்கு 20 வயசுல கூட நான் அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்தேன். 20 என்ன 24ல கூட அப்படித்தான் இருந்தேன். வெளி உலகமே தெரியாது. இப்ப நீங்க நீங்க வந்து ஸ்கூல தவிர, காலேஜ தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ரியாலிட்டியான உலகம் வந்து ரொம்ப மோசமானது. புரியுதுங்களா? நல்ல நம்மகிட்ட பாசமா இருக்க மாரி இருப்பான். ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப ரொம்ப மோசமான உலகம். ரொம்ப நல்லவன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறவன் கூட பயங்கரமா நடிப்பானுங்க. தெரிஞ்சுக்கோங்க. கவனமா இருங்க. படிக்கணும், வேலைக்கு போணும், நல்லா யோசிக்கணும். தயவு செஞ்சு ஒரு பொண்ண நீங்க விரும்புனா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. ஒரு பையன உங்களுக்கு உண்மையிலே புடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டு கொடும பண்றது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, மட்டம் தட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த 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 சொசைட்டி இவ்ளோ குற்றமா இருக்கிறதுனால தான், இந்த அவமானப்படுத்துறதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. படிக்கிற வயசுல படிக்க மட்டும் செய்யுங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை முழுக்க நீங்க வந்து ஒரு மனைவியா இருக்க போறீங்க, அம்மாவா இருக்க போறீங்க. கொஞ்ச காலமாவது நிம்மதியா இருங்கன்றேன் நான். கொஞ்ச காலமாவது படிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, இது படிச்சோமா, காலேஜ் போனோமா, நல்லா சாப்பிட்டோமா, தூங்குனோமா, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயத்த நீங்க கத்துக்கலாம். ஏதாவது செய்யுங்க. ஏதாவது செய்யுங்க. இந்த பாட்டு கத்துக்க ஏதாவது பண்ணுங்க. அது மூச்சு பயிற்சிக்கு நல்லது. ஏதாவது யோகா கத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுங்க. எக்சர்சைஸ் பண்ணுங்க. வாக்கிங் போங்க. பசங்கள்ட்ட எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் ஹலோன்னா ஹலோவோட நிறுத்திக்கங்க. யாரையும் நம்ப வேணாம். புரியுதுங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்கலாம் இருக்கு. நான் என்னோட அனுபவத்த வச்சு சொல்றேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ண விரும்புறது அப்படின்னா என்னன்னு லவ் பண்றதுன்னா என்னன்னே தெரியாத ஜென்மங்கள்லாம் இருக்கு நாட்ல. ஐ லவ் யூன்றது பிடிச்சிருக்கா அப்படியே போறது அந்த பக்கமா போறது, இந்த பக்கம் வர்றது. பெண்களுக்கு தான்ப்பா பாதிப்பு நான் சொல்றேன். இப்ப எவ்ளோ அசிங்கமா இருக்கு பாருங்க. அந்த எஃப்ஐஆர்ல அந்த ஏதோ அட்ரஸ் எல்லாம் போட்டாங்களாமே! நான் பார்க்கல அது. இப்போ இது போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து அ ஒரு பெண்ண பத்தின அதாவது அது ஒரு ஒரு நாய் கடிச்சு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய் கடிச்ச அந்த பொண்ண வந்து அப்படின்னு காமிச்சுட்டே இருப்பீங்களா? வீட்டு அட்ரஸ்லாம் போட்டாங்களாமே! அது திமுக அந்த அமைச்சர் இருக்கிறாரே, அவருக்கு பக்கத்துல இவன் நின்னுகிட்டு இருக்கான்.
இது ரொம்ப மோசமான நம்ம நம்ம நாட்ல பெண் தெய்வத்த கும்பிடுறீங்க. ஆனா பெண்களுக்கு மரியாதையே கிடையாது. கொஞ்சம் அமைதியா, பொறுமையா யோசித்து பாருங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. எந்த பையனையும் நம்பி எங்கேயும் தனியா போகக்கூடாது. புரியுதா? இப்ப பசங்க டேஞ்சரஸ். எங்க வீட்ல வேணான்னு சொல்ட்டாங்க அப்படின்னு ஓடியே போயிடுவான். உங்களுக்கு தான் மானம், கௌரவம், அப்புறம் போய் இந்த கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு லவ்வரோட வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கிறது. அசிங்கமா இல்ல? யார்ட்டயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கூடாது. கெஞ்சினீங்கன்னா, நீங்க வாழ்க்கை முழுக்க அன்புக்காக பிச்சை எடுக்கிற மாரி கெஞ்சிட்டே தான் இருக்கணும். ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா யாராவது? என்ன அன்பு செய்யின்ட்டு. போடான்ட்டு போகல. இப்படி இருக்கீங்க. உலகத்துல ஏதோ ஆம்பளையே கிடைக்காத மாதிரி. உங்க உங்க நீங்க வந்து ஒருவேள தாழ்வு மனப்பான்மையோட இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். யாராவது வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டா உடனே ஏத்துக்கிறீங்க போல இருக்கு. தாழ்வு மனப்பான்மையோட யாரையும் வந்து விரும்பவும் கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. வீடியோ பெருசாயிடுச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. இவன் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. பொள்ளாச்சி கேஸ்லயே அவன் வந்து அந்த வீடியோ பாருங்க. எப்படி வர்றான் கோர்ட்டுக்குன்னு. கொஞ்சமாவது ஒரு பிள்ளைங்கள ஒழுங்கா வளங்க. கருமாந்திரம். ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம தொடக்கூடாது. பாலியல் பலாத்காரம் பண்றவனுக்கு நான் சொல்றேன். சாதாரண பையனுக்கு சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு மேல உனக்கு எந்த உரிமையும் இல்லன்னா, நீ பக்கத்துல கூட நிக்காத கருமாந்திரங்களே! சனியன்கள உங்களுக்கெல்லாம் எதுக்குடா நான் வீடியோ பண்ணணும்? நீங்க அந்த கிரிக்கெட் சீசன்ல கிரிக்கெட் பார்க்குறீங்க. தோனி தோனின்றீங்க. இப்ப தான் என்ன பண்ணான்? வேர்ல்டு சாம்பியன் செஸ்ஸு. அவன் ஏதாவது கருத்து சொன்னானா? தோனி ஏதாவது கருத்து சொன்னானா? அப்புறம் என்ன? இந்த செஸ்ஸு சாம்பியன் இல்ல. இதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ஆனந்த் கருத்து சொன்னாங்களா? ஏன்னா, அது அவங்களோட வேலை கிடையாது. புரியுதுங்களா? இப்ப எங்கள மாரி ஆளுங்க ஏதாவது பேசினாங்கன்னா, எங்களுக்கு வந்து பொழைக்க தெரியல, லூசு அப்படி நெனச்சுக்கிறதுல்ல. கொஞ்சமாவது பொறுமையா இருங்கடா. ஒரு 25 வயசு வரைக்குமாவது அமைதியா இருங்க. கல்யாணம் பண்ணிட்டா நெறைய வேலை இருக்கு, நெறைய பொறுப்பு இருக்கு. கொஞ்சமாவது ஒரு 25 வயசு வரைக்குமாவது கொஞ்சமாவது அமைதியா இருங்க. ஒன்ஸ் நீங்க அப்படியெல்லாம் தனியா போயிட்டு பழக ஆரம்பிச்சீங்கன்னா, அப்புறம் உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. நாள் மாறிக்கிட்டே இருக்கும். சாரி இதுக்கு மேல நான் பேச விரும்பல. வீடியோ முடிச்சுக்கலாம். பெண்கள் வந்து கவனமா இருங்க. பசங்க கௌரவமா ஒரு ஜென்டில் மேன்னா எப்படி இருக்கும்? அப்படி கௌரவமா நடந்துக்க பாருங்க. இப்படிலாம் போய் சந்திச்சு பேசக்கூடாது. அப்புறம் அந்த கண்ட கண்ட நாய் கடிச்சு வைக்குதுன்னு பிரச்சனை வருது. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப இந்த பொண்ண எப்படி சரி பண்றது? இல்ல சம்மந்தப்பட்டவனோட ஃபோன்ல வந்து ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. அத என்ன பண்றது? தலையெழுத்து. நீங்கலாம் என்ன பிள்ளைங்களோ? எத்தனையோ பேருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் படிக்க கூட சீட்டு கிடைக்கல. நான் ஆர்ட்ஸ் காலேஜ் கூட முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அம்மா, அப்பாவுக்கு துன்பத்த குடுக்காதீங்க. தயவு செஞ்சு துன்பத்த குடுக்காதீங்க. நீங்கலாம் யுனிவர்சிட்டில படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அம்மா, அப்பாவுக்கு 40, 50 வயசுக்கு மேல ஆகும். சும்மா வீணா ஏதாவது துன்பப்படுத்தி சாவடிச்சுறாதீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல நான் பேச விரும்பல. நன்றி, வணக்கம்.